ஹலோ மனசாட்சி மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, என்ன சுகங்கிற ஒரு பாடல். இட்லி கடை. ஆப்வியஸ்லி இன்றைக்கி நம்ம தனுஷ் அண்ணனுக்கும், இன்றைக்கி ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் நம்ம துர்கா சல்மான் அண்ணனுக்கும் பிறந்தநாள். அப்புறம் நம்ம தமிழ் இனத்தை, நம் தமிழ்நாட்டு ரத்தத்தில் பிறந்த தமிழ் மைந்தன் தனுஷ் அண்ணனுக்கும் இன்றைக்கி பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே தனுஷ் அண்ணா ஃப்ரம் மனசாட்சி மகேஷ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் இட்லி கடை சாங் சும்மா வேறு லெவலில் வந்திருக்கு. செம்ம ஸ்லோ அண்ட் மெலோடி. மறுபடியும் அந்த ஷோபனா அண்டு பழம் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நித்யா மேனன் மேடமும் இந்த திருச்சிற்றம்பலத்தில் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமே கிடச்சிது ஆக்சுவலாக தமிழ் ஆடியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் இந்த இட்லி கடை என்ன சோகம் சாங்கு ரியாக்ஷனாக போட்டோம். 2 சைடை ஹெட்செட் வச்சுட்டேன். பாட்டு கேட்கலாம். எஸ், செமையாக இருக்குங்க பாட்டு. நான் கேட்டேன். ஸ்லோ மெலோடி அழகாக வந்திருக்கு சாங்கு. ஜிவிஎன் மியூசிக்கு. அண்ணனோட 3வது படம் இது. பவர் பாண்டி, அதுக்கு சீன் ரால்டன் மியூசிக்கு. ராயனு நம்ம இசைப்பு ஏஆர் ரஹ்மான் பாய் தான். 3rd நம்ம ஜிவி அண்ணன். ஸோ இப்போ நம்ம என்ன சோகம் சாங்க ரியாக்ஷனை கேட்போம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சரிகமா கார்வா. பறவை சிட்டுக்குருவி ஓடு மேலே செடி ஓட்டு மேலே நிற்கு சிட்டுக்குருவி பகுதி. டான் பிக்சர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ். வண்டர் பார் அண்ணனும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து. சிவநேசன் இட்லி கடை தனுஷ். டீ மாஸ்டர் டீ. காலைல அந்த ரேடியோ பெட்டி, அந்த காலத்து ரேடியோ பெட்டி வேறு லெவல். அந்த பழைய காலத்து ஸ்டோரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கே இருந்த புள்ள உள்ள தேடும் எனக்கில்ல எனக்குள்ள. ஸ்வேதா மோகன் அவங்க வாய்ஸ் செம்மையாக இருக்குங்க. ஸ்வீட் அண்ட் மெலோடியஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சாங். அந்த வாத்தி படத்தில் காதலிக்க கைடில் வாத்தி சாங் அந்த மாதிரி அதே டோனில் மெலோடி இருக்கு. மனசு கிடத்து தவிக்கிறே மறக்க பாதி வாழ்க்கை வாழறேன் உன் காதலால மீளுறேன். வாவ், அந்த மீசை அழகாக இருக்கு. அந்த அசுரனில் பார்த்த அந்த மீசை கேட்ட அதில் எம்ஜிஆர் மாதிரி லைட்டாக சின்னதாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்ஷியன்ட் டைம்ஸில் அண்ணனோட ஸ்லோ மெலோடி வாய்ஸ். பர்த்டே ட்ரீட்டுனா இன்றைக்கி வேறு அண்ணன் இதெல்லாம் சந்திச்சுக்கிறார் எல்லாரையும். சென்னையில் போயஸ் கார்டன் ஒரு வீட்டில், அதுக்கப்புறம் போயஸ் கார்டன் ஒரு வீட்டில் எல்லாரையும் சந்திச்சிருக்கிறாரு. பர்த்டே ட்ரீட்டுக்காக விருந்து வச்சுருக்கிறாரு ரசிகர்களுக்கெல்லாம். வா, எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். தனுஷ் அண்ணா இப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அண்ணன் ஏதோ பிளான் பண்ணுறாரா தெரியலையே ஃப்யூச்சரில். அப்போ சமுத்திரகன்யன் எனக்கு அந்த ஆக்டிங், டேரக்டர் 3rd படம்ல அந்த ஆக்டிங் இப்படி வரணும் அப்படி வரணும் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக சொல்லி கொடுக்குறேன் நித்யா மேனனுக்கு. பண்ணு இடத்துல இப்படி வாங்க, அவ்வளோ அழகாக பேசுகிற சமுத்திரகன்னிக்கு அந்த டைலாக் சொல்லி கொடுக்குறேன். இப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணாதீங்க. ராஜ்கிரண் சார் எல்லாருக்கும் அந்த ரிஹர்சல் பார்க்குறாங்க. அண்ணனோட 3வது படம்ல ஆக்சுவலாக அண்ணா ராயன் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பார், எனக்கு டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. நடித்து டைரக்ஷனை கற்றுக்கினார். அப்போ அவர் நடிக்கும் போது அவருக்கு வளர்த்துவிட்ட டேரக்டருக்கு அந்த ஆக்டிங்கை எப்படிலாம் கவனிச்சிருப்பார். மடியில் சாஞ்சிருந்தா நல்லா இருக்கு பாட்டு. ஸ்லோவாக போகுது. கண்ணுக்கு கண்ணா நேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். நிம்மதி குட்டி கிடக்கு வேற எல்லாம் தேவையில்லை. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கே இருந்த புள்ள.
ஒன்னா மட்டும் வச்சிருக்கல அவன் தான் வயசுல அவங்களும் இந்த காஸ்டியூம் நல்லா செட் ஆயிடும். ஒரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதே. பாதி போயிட்டு தனுஷ் அண்ணன் தான் பாட்டே எழுதிக்கிறாருப்பா. சிங்கர்ஸ் இட்லி கடை வச்சுதான் சம்பவமே படத்துல. இதில் அருண் விஜய் அண்ணன் வேற இந்த படத்தில் நடிச்சிருக்காரு பாக்ஸரா. அது ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்தது. எத்தனை தனுஷ்னு தெரில படத்தில். ட்விஸ்ட்டு தான். இது வந்து பூஜா ஹாலிடேஸில் வருது இந்த படம், தசரா ஹாலிடேயில். இந்த படத்துக்கு காம்படிஷனாக அகண்டா தெலுங்கு படம், நம்ம தலைவர் பாலகிருஷ்ணா ஐயா படம் வருது. அது தெலுங்கு பிரச்சனை இல்லை. தமிழ் காம்படிஷன் இட்லி கடை தனியாக தான் வருது. 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 1ஆம் தேதி ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இட்லி கடை. 1ஆம் தேதி ஆயுத இட்லி கடை, 2ஆம் தேதி வந்து காந்தி ஜெயந்தி. அன்றைக்கி லீவு தான். அவ்வளோ பாட்டு ஸ்லோ மெலோடி சூப்பராக இருக்கு.